மகள் இருந்த ரெண்டுன்னு ஒரு கவித்தொகுப்பு சொன்னாங்க புத்தகம். எனக்கு கபிலன் எழுதிய ஒரு கவிதையோட என்னுடைய நூல் நான் சொல்றேன். இருந்த தூக்க மாத்திரைகளெல்லாம் நீட்டென்று விட்டு போய்விட்டாய், தூக்கமின்றி நாங்கள் இருக்கிறேன் சொல்லுவேன். அது மாதிரி அந்த நூல் அந்த மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய நூல் நினைக்கிறேன். அது கட்டாயம் நான் படிக்க வேண்டிய நூல். நான் இன்னைக்கு இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய மதிப்பீடுகளையும் என்னுடைய அனுபவங்களையும் சொல்ல போயிருக்கேன். ஆடு ஜீவிதம் மலையாள மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மேன் ஆசியா, அதாவது மேன் புக்கான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேசிய விருதுகளையும் நிறைய வாங்கியிருக்கு. கேரள அரசினுடைய சாகித்ய விருது 2009 வாங்கியிருக்கு இந்த நூல். இந்த நூல் மலையாளத்தில் எழுதப்பட்டதுனால என்ன தெரியல, மலையாளத்தில் எழுதப்பட்டதாலே எனக்கு தெரியல. இதில் நிறைய அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றிய வழிகளையும் அவலங்களையும் நிறைய சொல்லுது. இந்த நூல் படிக்க படிக்க நம்மளுடைய அதிகமான நம்முடைய இதயங்கள் கணக்கிறதையும் கண்களில் கண்ணீர் வர்றதையும் இந்த நூல் தவிர்க்கவே முடியல. இந்த நூல் திரைப்படமாகவும் தற்போது வந்திருக்கு. திரைப்படத்தை பார்க்கலைன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பாருங்க. கட்டாயம் இந்த திரைப்படம் நம்மளை பூர்த்தி செய்யாது, இந்த நூலை படிக்கலாம். ஆனால் இந்த நூல் அந்த அளவுக்கு ஒரு வழி மிகுந்த நூல். நானே நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி பரிசளிச்சிருக்கேன். எனக்கும் பரிசா வாங்கிருந்தாரு. இந்த நூலுடைய நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நஜீப் அப்படின்னு சொல்லக்கூடிய நஜீப் முகமது அப்படிங்கிற ஒரு சாமானியன். அவன் தன்னுடைய வேலை எங்கே தொடங்குறான் அப்படின்னா, அந்த கிராமத்தில் அவனுக்கு சைனி அப்படிங்கிற ஒரு மனைவி, அம்மா. அவனுடைய அதிகபட்ச பொழுதுபோக்கே அவன் மனைவியோடையும் அம்மாவோடையும் இருக்கிறது. அவனுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்கி மணல் எடுத்து கொண்டு போய் விற்பனை செய்கிறது. அது அவனுடைய தொழில். அந்த தொழிலினால் அவனுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது. தண்ணியிலே இருக்கிறதுனால காய்ச்சல் வருது, ஜுரம் வருது, ஜன்னி ஏற்படுது. அடிக்கடி வேலைக்கும் போக முடியல. அப்போ அந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை செய்யலாம்னா அவனுக்கு வேலை தெரியாது, என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. அப்போ உறவினர் மூலமாக கல்ஃபுக்கு போகலாம், போனால் நிறையா சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், ஏசி போடலாம்னு ஒரு கனவுகள். அது அந்த கேரள மண்ணுக்கே உண்டான அந்த குணாதிசயம் அதில் அப்படியே பதிவு பண்ணுறாரு தெரிஞ்சவங்க. அப்போ உறவினர் மூலமாக 2 வேலை வாய்ப்புகள் வருது. அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து 30,000 கடன் வாங்கிட்டு பாம்பே போய் வீசா வாங்கிட்டு ஃபாரின் போயிடலாம். அதில் இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறாரு, போகும்போது ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய அவருடைய நண்பர்கள்லாம் பாம்பேயில் அவருக்கு வீசா வாங்கி கொடுத்தலாம் அனுப்பும்போது சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா குணாதிசத்துலையும் இது ஒரு குணாதிசயம். போகும்போதே சொல்கிறாரு, நான் போயிட்டு உங்களுக்கு வீசா அனுப்புகிறேன், நீங்களும் வந்துடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது போயிட்டு ஃபோன் பண்ணணும்பாங்க. கட்டாயம் ஃபோன் பண்ணுறேன், ஆனால் வீட்டுக்கு போய் சேர்ந்து நம்ம வேலைக்கு நம்ம பார்த்துக்கோம். அந்த மாதிரி எல்லாருடைய ஆர்வத்தையும் அதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக அந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு அவங்க போய் இறங்கிடுறாங்க. ரியாத் அவங்களுடைய இறங்கக்கூடிய அந்த நகரத்தில் போய் இறங்கி அந்த ஏர்போர்ட்டில் அவனுடைய முதலாளி அர்பாப் அப்படிங்கிறாங்க அந்த மொழியில். அர்பாப்னா முதலாளி, பாதுகாவலங்கிற அப்படிங்கிற. அவர் வருவார்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவனோட பாம்பேயில் அவங்க ஊருக்கார பையன் தான் கூடவே வரான், ஹக்கீம். இவன் பேர் நஜீப், அந்த ஹக்கீம். 2 பேரும் போய் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கனவுகள்லாம் எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கிற அரபுகள்லாம் நல்ல வெள்ளை உடை, நல்ல சென்ட் அடித்து நம்மளை நல்லா அழகாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க, நல்ல ஹைலி பணக்காரர்களாக இருப்பாங்க நினச்சிட்டு போய் இறங்குவாங்க. அதே மாதிரியே இருக்குது. நக்கல் கூட அடிச்சுக்கிறாங்க. இவங்களுடைய சிறுநீரில் கூட நம்ம சென்ட் தயாரிக்கலாம், அந்த அளவுக்கு வாசனை இருக்கும் அப்படின்லாம் அவங்க நக்கல் அடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் வர்றார். ஒரு 12 மணி நேரம் கழித்து அவர் இவங்களுக்கும் ஒரு பயம் வந்துச்சு, நம்மளை கூட்டிகிட்டு வர ஆள் இல்லையே அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு. அவர் நீதா அப்துல்லான்னு கேட்குறாரு. 2 பேரையும் பார்த்து கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க மொழி புரியலை, எதுவுமே புரியல இவங்களுக்கு. அப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப போய் யாரையா தேடுறாரு, வந்துறாரு, பார்த்து இவங்க வீசா பாஸ்போர்ட்லாம் வாங்கி பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டி வண்டியை ஏற்றிட்டு அப்படியே போகிறாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பெரிய இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கட்டடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. பாலைவனத்தில் போகுது அந்த வண்டி. அந்த ஹில்ஸ் சூழ்ந்த இடம். 2 நாள் ஆச்சு ட்ராவலில், சாப்பிடலை, பசி, மயக்கம், வண்டியிலே படுத்துட்டாங்க. வண்டியோட சத்தம் வேறு ரொம்ப அபரிமிதமான சத்தம். போய் பாலைவனத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டி முதல்ல அமீரை மட்டும் தூக்கி ஒரு இடத்துல போடுறாரு. உடனே நானும் போகிறேன் அப்படிங்கிறான். இவனுக்கு 2 அடி விழுந்து தூக்கி வண்டியில் போட்டு கொண்டு போகிறாங்க. இவன் போய் இறங்குற இடத்த பார்த்தா ஒரே வெட்ட வெளி, வானம் மட்டும் வெளிச்சமாக இருக்குது. பாலை அப்படின்னாலே மணல் அலை, அந்த மாதிரி ஒரு காற்று தான் இருக்குது. போய் இருக்கிறான், என்ன வேலை, எதுக்கு வந்தோம், என்னமே புரியல. நீங்கள் சாப்பிட்டியாடா, தண்ணி குடிச்சியாடான்னு கூட கேட்குற ஆள் இல்லை. ஒரு அவலமான சூழலை போய் மாட்டிக்கிறான்.
அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம், இதை வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது. என்னன்னே தெரியலையே அவன் அங்கேயே தூங்குறான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆட்டு பண்ணை, ஒரு ஒரு 1000-1500 ஆடுகள் கொண்ட ஒரு பண்ணை, அது ஒட்டகம் எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு ஒரு உருவம் படுத்துருக்கு கட்டில். அதை அந்த உருவத்துக்கு பேரே பயங்கரமான உருவம்னே பேர் வச்சார். அவ்வளோ ஒரு 7-8 வருஷமாக குளிக்காமல் ஆடையை துவைச்சே போடாத ஒரு ஆடையோட ஒரு பேர் தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளோ கேரக்டர்ஸ் வரும்போது புத்தகத்தில் இடம்பெறாத ஒரு கேரக்டர் இந்த புக்கிலேயே அந்த பேர் இல்லை, அந்த ஆளும் இல்லை. அவர் யாரும் நம்ம தான். நம்ம படிக்கும்போதே அந்த புத்தகத்தோடு போயிடும். நஜீப் ஓடனா நம்ம ஓடுறோம், நஜீப் அழுதா நம்ம கண்ணில் தண்ணீர் வருது, நஜீப் அடிவாங்கன்னா நம்ம முதுகும் வலிக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலை அவர் அந்த கதையை ஓட்டத்தோடையே கொண்டு போகிறார். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் அந்த நாவலுக்குள்ளே போகாமல் இருக்கவே முடியல. அது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நான் பல முறை எல்லாத்தையும் சுழிச்சு இதை படிங்க சொல்ல போகிறேன். படித்தவங்களும் இதை தான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தை நான் 2 முறை வாசித்தேன். 3ஆவது முறை அந்த ஆய்வுரைக்கான இப்போ எடுத்து படித்தேன். அப்போது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே என்ன வேலைன்னா, அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, உணவு பராமரிக்கிறது, கோதுமை போடுறது, அந்த ஆடுகளை பகலில் வாக்கிங் பண்ணிக்கிறது. அந்த பாலைவனத்தில் இலைகள் தலைகள் எதுவுமே இருக்காது. அப்போது அந்த மேய்ச்சலுங்கிறதெல்லாம் கிடையாது. அது வாக்கிங் போயிட்டு வரணும். வாக்கிங் போயிட்டு வந்தால் அந்த ஆடு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் வெயிட்டு போடும், நல்லா கறிக்கு விற்கலாம். அதில் போய் அவன் மாட்டிக்கிறான். அங்கே இருக்கிற தண்ணியை கூட அவன் வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, முகம் கழுவக்கூடாது, குளிக்கக்கூடாது, குளிச்சா அடி வரும். இப்படியான ஒரு மட்டமான ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிறான். அங்கிருந்து தப்பிக்கிறதும் வழி இல்லை. அவர் ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஒரு பைனாக்குலர் வழியாக ஒரு வண்டியை வச்சு அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது தப்பிச்சு போனால் சுட்டுருவாங்க. இப்படியான ஒரு ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதை நினச்சி அழுகிறான். இங்கேருந்து போகிற வழியே இல்லையா அப்படின்னு இருக்கும்போது ஒரு 3ஆவது நாளே அந்த பயங்கரமான உருவம் அவர் காணாமல் போயிடுறாரு. இப்போ முழு வேலையும் இவனுக்கு வந்துச்சு. அங்கே இருக்கிற ஆடுகிட்ட வந்து பாலை கறந்து அந்த பாலை கொண்டு போய் அந்த அருபாவுக்கு கொடுத்தாங்கன்னா அவர் அதை குடிப்பார். 7-8 லிட்டர் குடிப்பார். இவனுக்கு கொஞ்சம் கொடுப்பார். அவர் வந்து ஒரு உணவு கொடுக்குறாரு, குப்பூஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது உணவு. நான் இதுக்காண்டே போய் கேரளாவில் அந்த உணவு வாங்கி சாப்பிட்டேன். கேரளா கட்டப்பண்ணையில் குப்பூஸுங்கிற ஒரு உணவு வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த உணவு. அங்கே கிடைக்கக்கூடிய உணவு அதை அவர் கொடுக்குறாரு. 7 லிட்டர் கொடுக்குறாரு. அதை ஆட்டுப்பாலில் தொட்டு சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு அந்த நாற்றம்லாம் வந்து கடுமையாக அடிக்குது. அந்த நம்ம வாழைக்காய் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே, அந்த ட்ரெஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவர் ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, ஒரு 7-8 நாட்களில் துவையாத ஒரு ஆடை, ஒரு காலுறை இல்லாத ஒரு ஷூ, இந்த மாதிரியான போட்டுக்கிட்டு அவர் அங்கேயே இருக்காப்புல. இதை போட முடியாதுன்னா அடி விழுவும். அப்போது ஒரு அடிமை வாழ்வு அவருக்கு கிடைச்சி போகுது. இங்கேருந்து எப்படியாவது உயிர் முளைச்சா போதும் அப்படிங்கிற நினைப்பை விட்டுட்டு செத்து போயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அவர் அல்லாஹ்வை கூப்பிட்றாரு. என்னை எப்படியாவது கூப்பிட்டுருங்க, நானாக தற்கொலை செஞ்சிட மாட்டேன், என்னை எப்படியாவது கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருக்காரு. அவங்க மனைவி கொடுத்த ஊறுகாய், சம்மந்தி பொடினா ஏதோ கெட்டு போகாத சட்னி மாதிரி, அது இந்த மாதிரியான உணவுகள் எதையுமே அவர் எடுத்துக்க முடியல. அங்கே ஒரு சூழலே அவருக்கு ஒரு மோசமான சூழலில் இருக்குது. இந்த சூழலில் இந்த பாலைவனத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்கு அவர் வர்றார். இது நடந்தது எல்லாமே 90கள் காலகட்டம். 90கள் உலகமயமாதனால மாட்டிக்கிட்ட பொருளாதார நெருக்கடி இருந்த காலகட்டம். அப்போ வெளிநாடுகளுக்கு நிறைய பேர் வேலைக்கு போய் என்னென்ன பாடுகள் பட்டாங்க அப்படிங்கிறத மிக அருகில் நெருக்கமாக புனைவற்று எழுதியிருக்கார். அதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம். புனைவுகளாக எழுதுறத கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் நிறைய நாவல்கள் படித்தோம்னா புனைவு எது உண்மை எதுங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த நூலில் நிறைய இடங்களில் அப்பட்டமாக எழுதுறாரு. இதில் சொல்ல முடியாத இடங்கள் கூட இருக்குது. நிறைய இருக்கிறதுனால சொல்ல முடியும் விஷயம். அதை படிச்சிங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது சில நகைச்சுவைகளையும் அந்த வழியோடு அதை சொல்கிறார். அந்த அங்கே இருக்கிற ஆடுகளுக்கெல்லாம் அவர் பெயர் வைத்துக்கிட்டு அதோட எப்படியான ஒரு மொழியற்ற ஒரு மனிதனாக இருக்கார். யார்ட்டையும் பேச முடியல. அந்த அர்பாவுக்கு பேசுறது இவருக்கு புரியல, இவர் பேசுகிற மலையாளம் அவருக்கு புரியல. அப்போ அந்த ஆடுகளோடு அவர் மொழிகளை கலந்துக்கிட்டு அந்த ஆடுகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறாரு. அது ஒரு வரி சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆட்டையும் உற்று பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு முகம் தெரியும் அப்படிங்கிறாரு. அதில் வந்து நம்புவதை பாட்டு அவர் முகம் தெரியுது, மோகன்லால் முகம் தெரியுது, எனக்கு எங்கள் ஊரில் இருந்த ஒரு தேசி மகளுடைய முகம் தெரியுது, இப்படிலாம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நம்மளே இதை நம்ம தெருவில் ஆடுகள் வரும்பொழுது உத்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சியெல்லாம் வரும், ஒரு சிலதெல்லாம் வரும். இதெல்லாம் அவர் ரொம்ப எழுதியிருக்காரு. இது நஜீபுடைய உண்மை சம்பவம் தான், உண்மை கதை தான். அது பென்யாமின் வந்து அவர்கிட்ட கேட்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாங்கும் போது பக்கத்து மசாரானா அந்த ஆடுகள் வைக்கக்கூடிய அந்த பொட்டின்னு இந்த மசாராவில் தான் அந்த அக்கியும் போயிருக்காங்க. அவரை எப்படியாவது பார்க்கணும். ஒரு நாள் மழை பெய்கிற அன்னைக்கு அங்கே போகிறார். அங்கே போனால்
அங்கே என்னை கூப்பிட்டு பார்க்குறான். அங்கே இருக்கிற அப்பா அம்மா எனக்கு இல்லை. சரி இல்லை போல என்ன இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி வரும்போது ஒரு உருவம் வெளியில் வருது. நீங்கள் வந்து ஹக்கீம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவன் உடனே அழுகிறான். என்னன்னு பார்த்தா அவனுடைய உருவமே மாறி போயிருக்கு. ஆள் எலும்பு தோலுமா, தாடி வளர்த்து முடியெல்லாம் சடை பிடிச்சி போய் இவனுக்கு அடையாளமே தெரியும். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த 4 ஆண்டுகளில் அவர் ஒரு முறை கூட கண்ணாடி பார்க்கணும். அப்போ இவர் உருவம் எப்படி மாறி இருக்குன்னு இவருக்கே தெரியல அந்த விஷயம். அப்போ அந்த ஹக்கீமை பார்த்து இவர் அழுகும் போது தான் ஹக்கீம் இவனை பார்த்து சொல்கிறான், நீ ஏன் இப்படி ஆகிட்ட அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது. 2 பேரும் அடிக்கடி ஆடுகளை மேய்ச்சலுக்கு இதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, நடைப்பயணத்துக்கு போகும்போது சந்திக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் தப்பிக்கலாம் அப்படின்னு பேச்சு வரும்போது அவங்க சொல்கிறான், எங்கள் இதுக்கு இன்னொருத்தன் வந்திருக்கான், இப்ராஹிம் காதிரின்னு ஒரு சோமாலியன். அவன் இந்த ஏரியாவில் நல்ல பரிச்சயமானவன், அவன் சில ஐடியாஸ் வச்சுருக்கான், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக அந்த அர்பாபனுடைய மூத்த தலைவர், மூத்த முதலாளி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு 2 முதலாளிகள் அர்பாபுகளும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்க, அவனுக்கு பிரியாணி தரேன், வரும்போது அவனுக்கு பிரியாணி தரேன், நிறைய குப்பூஸ் கொண்டு வரேன், அவனுக்கு நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோ, எனக்கு கிடைச்ச அடிமையிலே நீ தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு போகிறார். அவர் இவரை சில மட்டைகள் விளாட்னா இனிமேல் அவனை மட்டைகள் பிளான் பண்ணுறான். உடனே அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இறங்கி 3 பேரும் பாலைவனங்களில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாலைவனத்தை பற்றி நிறைய வருகிறது. பாலைவனங்களில் தான் அதிக உயிரினங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா விஷ அதிகமான நண்டு, கூரான்கள், பாம்புகள் இப்படியான உயிரினங்கள் வந்து நல்ல காடுகளை விட பாலையில் தான் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து அவங்க தப்பிக்கும் போது அவங்களுடைய உயிர்களில் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த மணல் பிழைகளை பற்றி சொல்கிறாரு, எல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் இவங்க வழியில் பாலைவனத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வர்றது போல பாலைவனத்துடைய இன்டீரியர் டெப்த்துக்கு போயிடுறாங்க. அதான் பாலைவனத்தினுடைய கொடுமை. அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, ஒரு வண்டி போன பாதையை எடுத்துட்டு அதில் ட்ராவல் பண்ணி வரும்போது வண்டி வந்து பாலைவனத்துக்குள்ளே போன ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு சந்தர்ப்ப சூழலில் மணல் புயலில் சிக்கிடுறாங்க. தண்ணீர் இல்லை, 4-5 நாள் ஆனதால் தண்ணி கிடைக்கல, உணவு இல்லை. ரத்த வாங்கி எடுத்து ஹக்கீம் அங்கே இறந்து போகிறான். அவனை அப்படியே விட்டுட்டு மணல் புயலில் மாட்டிக்கிறாங்க. மணல் புயல் வந்து ஒரு நிமிடத்திலே ஒரு மலை கீழே பள்ளமாகவும், ஒரு பள்ளத்தை ஒரு மலையாகவும் மாற்றிடுது. அதில் அவன் இறந்தே போகிறான். அவனை வந்து பாடியை கூட எடுக்க முடியல. கடைசியில் இவனும் ஒரு தொய்வான நிலையில் இப்ராஹிம் காதிரி தான் வந்து நிறைய அவனுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டி எல்லாருடைய எல்லா கருத்துலையும் அவன் சொல்கிறான், வந்து போராடு, முயற்சி பண்ணுறான், இப்படி இருந்து எப்படி போக முடியும் நகரத்துக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அவனை தூக்கிட்டு போகும்போது பாலைவனத்தில் ஒரு பள்ளியை பார்க்குறாங்க. பாலைவனத்தில் பள்ளி என்பது நீர் இருக்கும் இடத்தை அழகாக காட்டி கொடுக்குன்னு ஒரு உயிரினம்னு அவர் சொல்கிறார். கடைசியில் ஒரு நீரை பார்க்குறாங்க. அங்கேயே 3 நாள் ஓய்வு எடுத்து பேரிச்சம்பழங்கள்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து நகர்ப்புறத்துக்கு போகலான்னு போது ஒவ்வொரு நாளும் அவங்க போய் பாதையை பார்த்துட்டு வந்து கூப்பிட முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். 3ஆவது நாள் ஒரு இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பாதையை. அங்கே வந்து ஒரு 3 கல் வச்சு யாரும் சமைச்சிருக்காங்க. இப்போ இது வந்து நகர்வாசி இங்கே வந்து போனதுக்கான அடையாளம் தான், வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே போய் ஒரு நாள் தங்குறாங்க. அந்த நைட் அங்கேயே தங்கிட்டு காலையில் வந்து பார்த்தா இப்ராஹிம் காதிரியை காணும். எங்கேயோ போய் அழைச்சி தேடி அழுகிறான், நீ எங்கே போனேன் நண்பா, நீ ஏன் என்னை எப்படி போனேன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான். கடைசி வரைக்கும் அவனால் வந்து அவனை கண்டிப்பாக பிடிக்க முடியல. அவனாக நினைத்து கொடுக்குறான், நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ண வரல, நல்லா தான் சொல்ல வந்தார், நம்ம வேலையை பிடிச்சிட்டு தெரிஞ்சார் அப்படிங்கிறத நினச்சிட்டு சாலையில் போய் விழுகிறான். ஒவ்வொரு வண்டியாக நிப்பாட்டி பார்க்குறான். என்னுடைய பிச்சைக்கார தோரணையை பார்த்துட்டு, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு யாரும் வண்டியை நிப்பாட்டலை. ஒரு ஆள் மட்டும் ஒரு காரை நிப்பாட்டுறாரு, கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டுறாரு. அவன் ஓடி போய் அழுகிறான். என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு அவர் இருந்த வசதிக்கு இவனை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. பின்னால் கதவை தள்ளி ஏற்காரலன்ட்டு குடிய தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு, கொடுக்குறான். இன்னொரு தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு, ஆமாங்கிறான். 2ஐயும் கொடுத்துட்டு ஆசைன்னு போயிடலாம். இதே நகரத்தில் போய் இறக்கி விட்டு அப்படி போயிடுறாரு. அவன் அங்கே போய் பார்த்தா பசி, ஒரு 6-7 நாட்களாக சாப்பிடாத பசி, ஊரில் பாசை தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு இடத்துல போய் பார்த்தா ஒரு போர்டு தெரியும், மலபார் உணவகம்னு இருக்கு. அவன் கண்ணில் அது மலையாளத்தை பார்த்தோன்னே அவன் தன்னுடைய தாய்நாட்டை பார்த்தது மாதிரி, தன் குடும்பத்தை பார்த்தது மாதிரி மாறினான். அங்கே போய் வாசப்படி இருந்தான். 3ஆவது நாள் எழுந்திரிச்சு கண்டுபிடிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான். அங்கே வந்து குஞ்சக்கா அப்படிங்கிற ஒரு வயதானவர், அவர் தான் ஹோட்டல் நிர்வாகி. அவர் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு. அப்போ தான் அவர் ஒரு கண்ணாடி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாங்கி பார்த்தா ஷேவ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் விட்டிட்டாங்க. அழுகிறான், ஏன் என்னை ஒரு புகைப்படம் கூட இருக்குல்ல, என் மனைவிக்கு காட்டணும், என்னுடைய கோலத்தை காட்டணும் நான் நினச்சினேன். அழுகிறான், பயங்கர ஒளியாக இருக்கான். 3 நாள் அங்கேயே இருந்து உடம்பெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஒரு புது நண்பன் ஹமீத் அப்படிங்கிற ஒருத்தனோட போகிறாங்க. இந்த கதையை எங்கே ஆரம்பிக்குதுன்னா,
சிறைச்சாலைக்குள்ள எப்படியாவது போயிடணும்னு போராடக்கூடிய 2 பேர் ஆரம்பிக்கும். சிறைச்சாலைக்குள்ள போகிறதுக்கு ஏன் போராடணும்? யாருமே விரும்ப மாட்டாங்க சிறைச்சாலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலைக்குள்ள எப்படியாவது போயிடணும் அப்படின்னு அங்கே போய் என்னென்னமோ தவறுகள்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. போலீஸ்காரன் நண்டே வருவாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் தப்பு பண்ணுற மாதிரி போவாங்க. அடிச்சுட்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இந்த அரபு நாட்டில் இருப்பதை விட சிறைச்சாலையில் இருப்பது சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு அங்கே கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறத அதில் பதிவு. அங்கே இருக்கிறாங்க. அந்த வாரத்தில் 2 வாரத்தில் ஒரு வாரம் வந்து அந்த பழைய அர்பாபுலாம் தேடி வந்து எவனாவது ஓடிப்போனா இருந்தானா அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க. தூக்கி போய் அடிச்சு முடிச்சுட்டு அது ஒரு நிகழ்வு. அடுத்த நாள் வந்து அனாதைகளாக வந்தவங்களை நாடு கடத்துறது அந்த வழக்கமாக நடந்தது. ஒரு வாரம் மகிழ்ச்சினா ஒரு வாரம் துக்கம், ஒரு வாரம் தேவதைனா ஒரு வாரம் அடக்கம் அப்படி ஆகிடுது. கடைசியில் என்னுடைய அர்பாபு வந்து அந்த ஹமீதை அடிச்சு இழுத்துட்டு போகிறத எனக்கு 4 பட அழுதுட்டு போகிறதுலாம் வருத்தமாக இருக்குது. நண்பன் போயிட்டானே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அடுத்த வாரமே ஒரு அர்பாப் வர்றார். அவர் யாருன்னா நஜீப்னுடைய அர்பாப். அவர் தேடி வர்றார். வேறு விதமாக வரும். இவனுக்கு பாதி உயிர் போயிடுச்சு. இங்கே இருக்கிறதுலே அதிக நாள் நம்ம தான் இருக்கோம், திரும்பவும் நம்ம பாலைவனத்துக்குள்ளே போக போகிறோமா அப்படின்னு சொல்லி அழுகிறான். அவன் வந்து ஒரு போலீஸ்கார்ட்ட பேசுகிறார். அந்த அர்பாப் பேசிட்டு இங்கே எதுவும் உண்டாளா அப்படின்னு அவர் போலீஸ்காரர் கேட்குறாரு. அவர் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இங்கே ஆள் இல்லைன்னு போயிருக்காரு. என்னன்னு பார்த்தா இவன் வந்து போக வேண்டிய அர்பாப் வேறு. இவன் உண்மையிலே தவறான ஒரு அர்பாட் வந்து மாட்டியிருக்கான் அப்படிங்கிறது முதல்ல அப்துல்னு கேட்டார்ல, அந்த நிகழ்வை இங்கே பதிவு பண்ணுறேன். இவன் வந்து இவ்வளவு நாளும் வந்து வேறொரு ஆள் வடிவத்தில் அங்கே வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத அந்த கதையில் முடிவு. கடைசியில் அவர் உள்பக்கம் வர்றாருக்கா, நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு வர்றாரு, இந்தியா கொண்டு இருக்காருங்கிறதான் முடிவு. இந்த நூலில் வந்து மொத்தம் 4 பகுதிகளாக அவர் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து சிறைச்சாலை நிரப்புதல், அப்புறம் பாலைவனம் புகுதல், அப்புறம் தப்பித்தல், புகலிடம் அப்படிங்கிறத 43 மொத்தம் அத்தியாயங்களை கொண்ட இந்த நூல். இந்த நூல் வந்து மிகச்சிறந்த படைப்பாக திரைப்படமாகவும் வந்திருக்கு. அதில் தேசிய விருது பெற்றது, 9 மாநில விருது பெற்றது, ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டும் ரஹ்மான் வாங்கியிருக்காரு, ரஹ்மான் வாங்கியிருக்காரு. இந்த நாவலை படிச்சுட்டு படம் பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவசியம் இந்த நூலை படிங்க. இந்த நூல் வந்து மிகச்சிறந்த மனித மாண்பை சொல்லக்கூடியது. இதில் ஒரு இடத்துல வந்து நான் மட்டும் படிச்சுட்டு இந்த நூலை நான் முடிச்சிடறேன். ஒரு முறை பாலைவனத்தில் இருக்கும்போது மழை பெஞ்சு பாலைவனம் ஃபுல்லாக செடிகளாக வருது. அந்த செடிகள்கிட்ட இவன் பேசலாம். அந்த செடிகள் வந்து பதில் சொல்கிறத இந்த மொத்த புத்தகத்துடைய கருவுமே அதில் சொல்லியிருக்காரு. சின்ன பட்டினம். இந்த செடிகளும் பறவைகளும் பாலைவனத்தின் வெயிலை தாங்கி தங்கள் உயிரை பாதுகாக்க அமைதியாக இருந்து வந்திருக்கின்றன என்ற புரிதல் எனக்குள் மகிழ்ச்சியை நிறுத்தது. இந்த செடிகள் பெரிதாக வளர்ந்து பூக்களும் கனிகளும் தாங்கி பூமியின் கருவில் தங்கள் எதிர்காலத்திற்கான வாழ்க்கையை மறைத்து வைத்திருந்ததை என் கண் முன்னால் கண்டேன். நான் அவைகளை பார்த்து வியக்கிறேன். இந்த செடிகள் நம்பிக்கை என்ற வாழ்க்கையின் உயரிய பாடத்தை எனக்கு கற்றுத்தருந்தன. அவைகள் என்னிடம் மெதுவாக, நஜீப், இந்த பாலைவனத்தின் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையே, எங்களைப் போல் நீயும் உன் உயிரை பாதுகாத்து இந்த பாலையோடு போராடும். எரிக்கும் சூரியனுக்கும் தகிக்கும் வெப்பத்துக்கும் கடந்து போகும். அவையிடம் சரணடையாதே. சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை இழக்க நேரிடலாம். மனம் தளராதே. தியானிப்பது போல் பாதி உயிரிட்டு கிட. சூனியத்தை பாசாங்கு செய். இனிமேல் மீட்டெழ முடியாது போல் பாவனை செய். ரகசியமாக அல்லாஹ்விடம் வேண்டிக்கொள். அவர் உன் இருப்பை அங்கீகரிப்பார். அவர் உனக்கு அழுக்கை செவி சாய்க்கிறார், உன் அழுகையை செவி சாய்க்கிறார். இறுதியில் உனக்கான தருணம் வரும். இந்த வெப்பக்காற்று கடந்து போகும். சூடும் தனியும் காலம் என்ற குளிர்காற்று உன்னை தழுவும். அப்பொழுது மட்டும்தான் பூமியிலிருந்து மெதுவாக தலையை உயர்த்தி உன் இருப்பை பிரகடனப்படுத்தி பின்பு வேகமாக விடுதலையை நோக்கி ஓடு. அதற்கு பிறகு பூ பூத்து கனியாகும். அந்த சிறிய செடிகளின் வார்த்தைகளுக்கு நான் செய்தேன். எனக்கான மிகச்சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறேன் என்றான். இந்த செடிட்டாங்க பேசுனது தான் இந்த நாவலுடைய மொத்த கருவையும் அதுதான் சொல்லுது. அவன் ஏன் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவன் வச்சிருந்த இறை நம்பிக்கைக்கும் மிகச்சரியான இடமாக இந்த இடம் கண்டுபிடிச்சிருக்காரு. மிகச்சிறந்த நூல். அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் அவனுடைய மனைவி பேர், குழந்தை பேரெல்லாம் வச்சு அவனோட இந்த வாழ்க்கையை வாழ்றான். ஏறக்குறைய ஹாலிவுட்டில் வந்த காஸ்டவே படம் மாதிரியே இருந்துச்சு. மிகச்சிறந்த நூல். படிக்க எல்லாரும் இந்த கதையினுடைய வழியை உணர்ந்து மின்பொருமாறு கேட்டுக்கொள்வது. அடுத்த நாள்